الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس على الذين آمنوا وعملوا الصالحات جناح فيما طعموا إذا ما اتقوا وآمنوا وعملوا الصالحات ثم اتقوا وآمنوا ثم اتقوا وأحسنوا والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்று முழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தௌராத் எனும் பரிசுத்த வேத புத்தகத்திலும் இன்ஜீல் எனும் பரிசுத்த வேத புத்தகத்திலும் அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளையும் வர்ணனைகளையும் எவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அத்துணை விதமான பண்புகளுக்கு மத்தியிலும் அத்துணை விதமான வர்ணனைகளுக்கு மத்தியிலும் ஆச்சரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆனில் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். வயுஹில்லு லஹுமுத் தையிபாத்தி வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு, தன்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு எவைகளெல்லாம் ஷரீஅத்தினுடைய பார்வையில் பரிசுத்தமானவைகளாக, எவைகளெல்லாம் ஷரீஅத்தினுடைய பார்வையில் தையிபாத்களாக, மனமானவைகளாக கருதப்படுகிறதோ அத்துணை விடயங்களையும் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு ஹலாலாக்கியிருக்கிறார்கள். அது மனிதனுடைய உடம்புக்குள்ளால் செல்லக்கூடிய ஆகாரங்கள், உணவு வர்க்கங்கள், குடிப்பானங்களாக இருக்கலாம், அல்லது மனிதனுடைய உடம்பின் வெளித்தோற்றத்தோடு தொடர்பாக கூடிய ஆடை வகைகள், அலங்காரங்களாக இருக்கலாம். மேலும் மனிதன் அன்றாடம் அவன் சம்பாதிக்கக்கூடிய அவனுடைய பணம், பொருளாதாரம், செல்வமாக இருக்கலாம். அத்துணை காரியங்களையும் எவைகளெல்லாம் பரிசுத்தமானவைகளாக
ஷரீஅத்தினுடைய பார்வையில் கருதப்படுகிறதோ அத்துணை விடயங்களையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், எவைகளெல்லாம் ஷரீஅத்தினுடைய பார்வையில், மார்க்கத்தினுடைய பார்வையில் அசுத்தமானவைகளாக, நஜீஸானவைகளாக, அருவருப்பானவைகளாக, அழுக்கானவைகளாக கருதப்படுகிறதோ அத்துணை விடயங்களையும் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார்கள். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தஆலா அவன் பரிசுத்தமானவன், அவன் தன்னுடைய படைப்பினங்களிலிருந்து வெளியாகக்கூடிய அத்துணை செயல்பாடுகளையும் பரிசுத்தமான செயல்பாடுகளாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். பரிசுத்தமான செயல்பாடுகளை தவிர அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து ஒன்றையும் அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டான். கண்ணியமானவர்களே, எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் அன்பு நபியுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அத்துணை விடயங்களையும் பரிசுத்தமான விடயங்களாக முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எவைகளெல்லாம் அழுக்காகவும் அசுத்தமானவைகளாகவும் நஜீஸானவைகளாகவும் ஷரீஅத்துடைய பார்வையில் கருதப்படுகிறதோ அத்துணை விடயங்களையும் இஸ்லாம் நம்மவர்களுக்கு தெல்ல தெளிவாக ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது அன்பு நபியவர்களுக்கும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களுக்கும் மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலாவினுடைய ஆர்டர், அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளை, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அன்பு நபியவர்கள் வரைக்கும் அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலூ சாலிஹா. நபிமார்களே, ரசூல்மார்களே, நீங்கள் நபிமார்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ரசூலாக இருக்கலாம். நபிமார்கள் ரசூல்மார்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமான விடயங்களை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசுத்தத்தில் கை வைத்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஜீஸை சுவைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா அது நபி ஆதமாக இருந்த போதிலும் சுவனத்திலிருந்து நபி ஆதமை அல்லாஹ் தூக்கி வெளியே போட்டான். கண்ணியமார்களே, அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நபிமார்களுக்கே இவ்வாறு என்றால், ரசூல்மார்களுக்கே இவ்வாறு என்றால், மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம் ஒவ்வொரு மனிதனும் அன்பு நபியுடைய சமுதாயத்தில் முஸ்லிம்கள் முஃமின்கள் பரிசுத்தமான விடயங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அசுத்தமான, ஹராமான, நஜீஸான, அழுக்கான, அருவருப்பான விடயங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இன்று நம் சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில், நம் கிராமங்களில், நம் பிரதேசங்களில், நம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் இரண்டு விதமான அசுத்தங்கள், இரண்டு விதமான நஜீஸான அருவருப்பான பாவங்கள் என்று சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஷரீஅத் அவைகளை ஹராமாக்கி இருக்கிறது. ஷரீஅத் அவைகளை அசுத்தம், நஜீஸ் என்பதாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அந்த ரெண்டு பாவங்களில் முதல் பகுதி கண்ணியமானவர்களே, இன்று சிறு வயதில இருந்து 15 வயது 16 வயதில இருந்து வாலிபர்களுக்கு மத்தியில், யுவதிகளுக்கு மத்தியில், வயோதிபர்களுக்கு மத்தியில் கூட இந்த நஜீஸான பாவம் தலைவரித்தாடி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது தான் ஜினா, விபச்சாரம், விபச்சாரத்தோடு தொடர்பான செயல்பாடுகள். ஆரம்ப காலத்தோடு இக்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தருணத்தில் ஜினா என்ற பாவம் என்று சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, விபச்சாரம் என்பது விளம்பரமாக, விபச்சாரம் என்பது அட்வர்டைஸ்மெண்டாக, விபச்சாரம் என்பது கம்பெட்டிட்டிவாக இன்று சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல எந்த இடத்திலையும் ஜினா நீ செய்யக்கூடாது என்பதாக கிடையாது. ஷிர்க் வைக்கக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் நீ ஜினா செய்யக்கூடாது என்பதாக கூறவில்லை. வலா தக்ரபு ஜினா, ஜினா என்ற பாவத்தின் பக்கம் நீ நெருங்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஜினா செய்வதை பற்றி குர்ஆன் பேசவில்லை. விபச்சாரம் என்ற பாவத்தின் பக்கம் நீ நெருங்கிவிடக் கூடாது. வலா தக்ரபு ஜினா,
குர்ஆன் அவ்வளவு ஆழமான, அசுத்தமான, நஜீஸான, அருவருப்பான பாவமாக விபச்சாரத்துடைய பாவத்தை முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இன்று 10 வயது குழந்தைகள்ல இருந்து 12 வயது குழந்தைகள்ல இருந்து 13 வயது 14 வயது வாலிபர்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில், ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது, மூத்தோர்களுக்கு மத்தியில், வயோதிபர்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு பயங்கரமான, அசுத்தமான, நஜீஸான ஒரு பாவம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் மதுவும் போதையோடும் தொடர்பாடக்கூடிய பகுதி. அல் ஹம்ரு வல் முஹத்தராத். மது, போதை என்பது இந்த சமூகத்தில் சர்வசாதாரணமான ஒரு பாவமாக மக்கள் கருதக்கூடிய ஒரு அசுத்தமான செயல். கண்ணியமானவர்களே, இன்று ஒரு நோமலான செயல்பாடாக இந்த சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நான் பல இடங்களில் பகிர்ந்து கொள்வதுண்டு. கண்ணியமானவர்களே, ஹராமான விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய தருணத்தில், ஷரீஅத் தடுத்த விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய தருணத்தில் நான் பல மிம்பர் மேடைகளை இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் நம் குழந்தைகளுக்கு இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம் வாலிபர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாமும் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறது. எந்த மனிதன் ஜினாவில் ஈடுபடுகிறானோ அவனுடைய மானம் பறிக்கப்படுகிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி மதம் மாறுவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி கொலை, தற்கொலையை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஹராமான சம்பாத்தியத்தை, வட்டியோடு தொடர்பான செயல்பாடுகளை நம்மவர்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுக்குரிய முழுமையான பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானத்துக்குரிய பாதுகாப்பு, ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்குரிய பாதுகாப்பு, ஒரு மனிதனுடைய ஈமானுக்குரிய பாதுகாப்பு, ஒரு மனிதனுடைய பணத்திற்குரிய, செல்வத்துக்குரிய பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, இது ஷரியத்துடைய பார்வையில அவ்வரூரியாத்துல் ஹம்ஸ் மின் மகாசித் ஷரீஆ அல் இஸ்லாமியா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது ஒரு பகுதி இருக்குது. கண்ணியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஒவ்வொரு மனிதனுடைய மூளையை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணர்வை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேலில் மது, போதையோடு தொடர்பான செயல்பாடுகளை முழுமையாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மது, போதை என்று வரக்கூடிய தருணத்தில் அது இன்று சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹாலாக இருக்கலாம், வைனாக இருக்கலாம், ட்ரக்ஸ் என்ற பெயரில் எத்தனையோ வெரைட்டிஸ். சுப்ஹானல்லாஹ், அது கேஜியாக இருக்கலாம், ஹெரோயினாக இருக்கலாம், மஃபினாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம். அதையும் தாண்டி இன்று சிறு குழந்தைகளுக்கு மத்தியில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபார் ட்ரக்ஸ். சுப்ஹானல்லாஹ், மதுவும் போதையும் ட்ரக்ஸ் என்பது இன்றைக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆக மாறி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த வகையில் இந்த மதுவும் போதையும் சமூகத்தில் இன்றைக்கு வெக்காக இருக்குதோ அத்துணை விதமான மதுவோடும் போதையோடும் தொடர்பான விடயங்களை ஷரீஅத் தெல்ல தெளிவாக நம்மவர்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறது. குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், குல்லு முஸ்கிரின் முஃப்தின் ஃபஹுவ ஹராம். அது ட்ரிங்கிங் ஆக இருக்கலாம், ட்ரிங்கிங் அல்லாத, அது திரவம் அல்லாத எந்த விதமான போதை பொருளாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஷரீஅத் நம்மவர்களுக்கு அதை தடை செய்து விட்டது. கண்ணியமானவர்களே, இதை தாண்டி ஒரு பகுதி இருக்குது. நாங்கள் தெல்ல தெளிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒரு கிராமத்தில், ஒரு சமூகத்தில் ஒரு தவறு உருவாகுது, ஒரு பாவம் உருவாகுது, ஒரு குற்றம் உருவாகுது. ஊரில் தொழாதவர்கள் இருக்கிறாங்க, ஊரில் ஜும்மா தொழாதவர்கள் இருக்கிறாங்க, ஊரில் ஜகாத் கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள், ஊரில் நோன்பு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள், ஊரில் மஸ்ஜிதுக்கு 2 சஃப் தான் தொழுகைக்கு நிறைகிறார்கள் என்ற தவறுகள் நடக்கக்கூடிய தருணத்தில், கண்ணியமானவர்களே, அந்தந்த காலப்பகுதியில்
ஆலிம்களால் உலமாக்களால் அது தொடர்பான குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் புரோகிராம்களையும் வைக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் மாற்றங்கள் உருவாகிறது. 2 சஃப்கள் 5 சஃப்களாக மாறுகிறது. ஜகாத் கொடுக்காதவன் ஜகாத் கொடுக்க ஆரம்பிக்கிறான், நோன்பு பிடிக்காதவன் நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறான், குடும்ப பந்தங்களோடு சேராதவன் குடும்ப பந்தங்களோடு சேர ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் இன்று நம் சமூகத்தில் 100 200 200 400 400 800 எவ்வளவு தான் ஆலிம்கள் உலமாக்கள் படித்த மக்களின் மூலமாக மிம்பர் மேடைகள் இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு தான் நிகழ்வுகள் நடத்தினாலும், எவ்வளவு தான் எச்சரிக்கைகளை முன்வைத்தாலும், எவ்வளவு தான் அது தொடர்பான வார்னிங்ஸை முன்வைத்தாலும், இந்த சமூகத்தில் போதையோடு தொடர்பான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் 500 600 800 என்று 1000 என்று அன்றாடம் இதனுடைய தொகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எந்த விதமான டிக்ரீஸ்மெண்ட்டும் இல்லை. வேற பாவங்களை பற்றி பேசும் பொழுது நான் பாவம் செய்கிறேன் என்று உணர்ந்து வெட்டாகிறான். ரிட்டர்ன் டு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை பற்றி பேசக்கூடிய தருணத்தில் எவ்வளவு தான் இதை பற்றியுள்ள எச்சரிக்கைகளை முன்வைத்தாலும் சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களும் என்று வாலிபர்களுக்கு மத்தியில் வருவது கிடையாது. எந்த விதமான மாற்றங்களும் இன்று நம் சமூகத்தில் மூத்த மக்களுக்கு மத்தியில் வருவது கிடையாது. அவ்வளவு ஆழமாக பயங்கரமாக இந்த போதையோடு தொடர்பான விளைவுகள் சமூகத்தில் தாக்கிவிட்டது. கண்ணியமானவர்களே, 2 பகுதி இருக்குது. முதல் பகுதி இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள், எடிக்டர்ஸ். நாளுக்கு நாள் இதனுடைய பாவனையாளர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் பொறுப்புதார்கள் இந்த விடயத்தில். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு எங்க சமூகத்துல 20 வயதில் இருந்து ஒரு மோசமான சிந்தனை உருவாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஹராமான சம்பாத்தியங்கள், ஹராமான தொழில்கள், மோசமான முறையில் நான் சம்பாதிக்க வேண்டும், நானும் அவசரமாக வேகமாக பணக்காரனாக வேண்டும், நானும் வாகனங்களை வாங்க வேண்டும், நானும் வீடு கட்ட வேண்டும் என்ற தாக்கம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டதினால் அல்லாஹ் அக்பர், மோசமான பயங்கரமான ஷரீஅத்தில் தடை செய்யப்பட்ட அசுத்தமான நஜீஸான வியாபாரங்களை இன்று முஸ்லிம்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 2 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்கள். 2வது பகுதி இந்த போதைகளை எடுத்து மக்களுக்கு விநியோகித்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். 2 பகுதியினர் என்று சமூகத்தில் சர்வசாதாரணமாக உருவாகிவிட்டார்கள். ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. பெண்கள் கூட இந்த ட்ரக் டீல் பண்ணக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். 2 விடயம் கண்ணியமார்களே. முதல் பகுதி ஒரு புறம், 2வது பகுதி இன்னொரு புறம். அசுத்தமான வியாபாரங்களை செய்து, நஜீஸான வியாபாரங்களை செய்து நாம் பழக்கப்பட்டு விட்ட சமூகமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்மவர்களுக்கும் குழந்தை இருக்குது, எங்களுக்கும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஒரு பன்றி மாமிசம் முன்னால வைக்கப்பட்டிருக்குது. அந்த பன்றி மாமிசத்தை நான் சாப்பிடுவது ஹராம் என்றால் அந்த மாமிசத்தை அடுத்த மனிதனுக்கும் கொடுப்பது ஹராம். அது மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் இந்த பன்றி மாமிசத்தை நீ எடுத்துக்கொள் என்று கூறுவதும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. செத்த பிராணி முன்னால் இருக்குது, அந்த செத்த பிராணியுடைய மாமிசத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு. அது எனக்கு சாப்பிடுறதுக்கு இயலாது. கண்ணியமானவர்களே, அது செத்த பிராணியாக இருந்தால் எனக்கு சாப்பிடுவது ஹராம் என்றால் அடுத்த மனிதனுக்கும் அதை கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாபெரிய மோசமான எண்ணங்கள், நான் அதனை பயன்படுத்துவது கிடையாது, நான் ஜஸ்ட் பிசினஸ் பண்ணுகிறேன், வியாபாரம் பண்ணுகிறேன், முதலீடு செய்கிறேன், லாபங்கள் எடுக்கிறேன், அவ்வளவு தான். கண்ணியமானவர்களே, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் ஒருத்தர் கைசான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருக்கல்ல. குர்ஆன் வசனம் தெள்ள தெளிவாக மதுவோடையும் போதையோடையும் தொடர்பான வசனம் இறக்கப்பட்ட பிற்பாடு அந்த தருணத்தில் கைசான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை. மதீனாவில் இருந்து கைசான் ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் தேசத்தை நோக்கி அங்கு இருக்கக்கூடிய
மதுபானங்களை கொள்வரவு செய்வதற்காக வேண்டி, மதுபானங்களை பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து ஷாமுக்கு சென்று விட்டார்கள். சில நாட்கள் கடக்கிறது. அல்லாஹ் அக்பர். வமஅஹு ஹும்ருன். கைசான் ரஸூல் அவர்கள் ஷாம்ல இருந்து பியோ வைன், எஜமானர்களே, கலப்படம் இல்லாத பியோ வைனை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்குள்ள நுழைகிறார்கள். அன்பு நபியவர்கள் முன்னால் இருக்கிறாங்க. கழுதைகள் பின்னால் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த கழுதைகளுக்கு மேலால் சாராயங்கள், வைன், ஆல்கஹால், அந்த கைசான் ரஸூல் அவர்களுடைய கழுதைகளுக்கு மேலால் பீப்பாய்கள் கணக்கு அது கட்டப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் ஷாமுக்கு சென்றிருந்தேன். யா ரசூலல்லாஹ், ஷாமில் இருந்து நான் பிஷராபின் ஜய்யித், ஹை குவாலிட்டி வைன் கொண்டு வந்திருக்கிறேன். ஹை குவாலிட்டி வைன் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கைசான் அவங்களை பார்த்து சொன்னாங்க, கைசான், நீங்க மதீனாவில் இருக்கல்ல, அது ஹுர்ரிமத் பஅதக், அது ஹுர்ரிமத் பஅதக். மதீனாவில் இருந்து நீங்கள் ஷாமுக்கு சென்ற பிற்பாடு இஸ்லாம் மதுவோடையும் போதையோடையும் தொடர்பான இந்த விடயத்தை முழுமையாக ஷரியத் அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இது இஸ்லாத்துடைய பார்வையில் நஜீஸ். யா ரசூலல்லாஹ், கண்ணியமானவர்களே, அவருடைய கேபிட்டலை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கிறாரு வைன்ல. அவருடைய முழு லாபங்களும் கேபிட்டலும் அதுல தான் இருக்குது. யா ரசூலல்லாஹ், என்னிடம் ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பின்னால நான் இதை பாவிக்க மாட்டேன். ஆனால் இந்த மதுபானத்தை வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வியாபாரம் செய்து விற்று என்னுடைய பணத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். யா ரசூலல்லாஹ், இதை நான் சேல் பண்றேன். அஃப அபூஹா யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மதுபானத்தை ஹராமாக்கப்பட்டவுடன் கைசான் ரஸூல் அவர்கள் கூறினார்கள், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் கொண்டு வந்த மதுபானத்தை நான் அடுத்த மக்களுக்கு வியாபாரம் செய்து அதனுடைய பணத்தை நான் எடுத்துக் கொள்ளவா? கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், கைசான், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கிவிட்டால் அது ஹுர்ரிமத் வகத் ஹுர்ரிம ஸமனுஹா, ஒரு விடயத்தை இஸ்லாம் ஹராமாக்கிவிட்டால் அதனுடைய பணமும் அதனுடைய வருமானமும் அதனுடைய இன்கமும் முழுமையாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குது. இந்த ஷாப்புக்குள்ளால சிகரெட் பிசினஸ் நான் பண்ணுறேன்டா, நான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றதில்லை, என்னுடைய ஷாப்புக்குள்ள இருக்குது. அடுத்தவனுக்கு நான் இதை வியாபாரம் செய்கிறேன். அந்த சிகரெட்டை எடுத்து நான் என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுப்பதும் கிடையாது, மாற்றுமா சகோதரர்களுக்கு தான் வியாபாரம் பண்ணுகிறேன். கண்ணியவர்களே, இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கிவிட்டால் அதன் மூலமாக எந்த விதமான வருமானத்தையும், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும், எந்த விதமான முதலீடுகளையும், எந்த விதமான இன்கம்ஸையும் அந்த ஹராமா கட்டப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து எடுத்துக் கொள்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. அது நஜீஸ், அது அசுத்தம், அது அழுக்கானது, அது அருவருப்பானது. சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகத்தில் 20 வயசு 22 வயது வாலிபர்கள் இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. 25 வயசு வாலிபர்கள் இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. கௌரவமான குடும்பம், கண்ணியமானவர்களே, கண்ணியமான குடும்பம். நானும் செல்வந்தனாக என்னை காட்டிக் கொள்ளணும், எனக்கும் சமூகத்தில் ரெஸ்பெக்ட் வரணும். நான் இந்த இடத்துல தாழ்மையாக ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, நாம் நலன் விரும்புகள் இருக்கிறோம், ஊர் ஜமாத்தினர்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த விடயம் இந்த மிம்பர் மேடைக்குரியது மாத்திரமல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஹராமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் இன்று மஸ்ஜிதுகளுக்குள்ளால் வருகிறது. ஹராமான சம்பாத்தியங்கள் மதரசாக்குள்ளால் செல்கிறது. ஹராமான சம்பாத்தியங்கள் பாடசாலைக்குள்ளால் செல்கிறது. மிக பெரும் பொறுப்புதார்கள் நாம். இந்த மனிதனுடைய தொழில் ஹராம், இந்த மனிதனுடைய சம்பாத்தியம் நஜீஸ், இந்த மனிதனுடைய சம்பாத்தியம் அருவருப்பானது ஷரியத்துடைய பார்வையில். மஸ்ஜிதுக்குள்ளால் அந்த சம்பாத்தியத்தினுடைய ஒரு துளி கூட வந்துவிடக் கூடாது. மதரசாக்குள்ளால் ஒரு துளி கூட வந்துவிடக் கூடாது. படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு
வீட்டுக்குள்ளால் ஒரு துளி கூட வந்துவிடக் கூடாது. இன்று இந்த பாவம் என்பது ட்ரெண்டாக மாறிவிட்டது. மகளே, எவ்வளவு தான் பேசினாலும் இதனுடைய விபரீதங்களை முன்வைத்தாலும் கூட அல்லாஹ் அக்பர், ஷைத்தானியத்துடைய தாக்கம் இதில் மிகவும் ஆழமாக ஊடுருவிட்டது. யஹூதியத்துடைய தாக்கம், நஸ்ரானியத்துடைய தாக்கம், யூத கலாச்சாரத்துடைய தாக்கம். இந்த மதுபோதை உருவாக்கியவன் யூதன், அவன் பாய்ப்பது கிடையாது. முஸ்லிம் சமுதாயம் இதை சீரழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இந்த உலகத்தை மதுவையும் போதையையும் முழுமையாக அனுபவித்த ஒரு சமூகம் இருக்கும் என்றா ரசூல் அவர்களுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்கள் தான். அவர்களை விட மதுவை முழுமையாக அனுபவித்தவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. மதுரமான தண்ணியை மனிதர்கள் விரும்பி குடிப்பது போன்று கமா யஷ்ரபுல் வாஹிது மின்னா அல் மாஉ ஸுலால், அதே போல் சஹாபாக்கள் வைனை, மதுவை விரும்பி குடிப்பார்கள். வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்துட்டாரண்டா, வீட்டுக்கு நாங்க சொல்லுவோம், நீங்க காஃபி ரெடி பண்ணுங்க, டீயை ரெடி பண்ணுங்க, ஜூஸ் ரெடி பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, மதீனாவுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் எந்த விருந்தாளி வீட்டுக்குள்ள வந்தாலும் முதல் விடுத்தமாக சஹாபாக்கள் அந்த விருந்தாளிக்கு கொடுப்பது மதுபானம், வைன். அவ்வளவு ஆழமாக மதுபானத்தில், போதையில் சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். அன்பர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கையில நான் சிறிய சிறிய கப்புகளை கொடுத்தேன், குவளைகளை கொடுத்து விட்டு அபூ தல்ஹாவுடைய வீட்டில் இருந்த பியோ வைனை எடுத்து நான் ஊற்ற ஆரம்பித்தேன். குந்து சாக்கில் கௌம், சஹாபாக்களுடைய கையில் மதுபான கிண்ணங்கள் வந்துவிட்டது, குடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தருணத்தில் வீட்டுக்கு வெளிப்புறமாக ஒரு சத்தம் கேட்டது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக், நீங்க தலைய போட்டு பாருங்க என்ன சத்தம் வருதுன்னு. என்ன சத்தம் அது? என்னோட காலத்துல மைக் இருக்கும், அந்த காலத்துல மைக்கில் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அறிவிப்பாளர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அனஸ் அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்த வண்ணமாக தலையை வெளியே போட்டார்கள். அலா இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத், அலா இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத். தலையை உள்ளுக்கு போட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா, மதுபானம், போதை ஊட்டக்கூடிய விடயங்கள் ஷரியத்தில் ஹராமாக்கப்பட்டு விட்டதாம், குர்ஆன் வசனம் இறங்கி விட்டதாம். அல்லாஹ் அக்பர் கூறி ஒரு செகண்ட் போகல. கண்ணியமானவர்களே, எந்த சஹாபியுடைய வீட்டில் இருந்தாலும் மதுபானங்கள் ஸ்டோர் பண்ணப்படாத வீடுகள் இருக்காது. நீண்ட காலம் மதுபானங்கள் ஸ்டோர் பண்ணப்பட்டால் தான் அந்த மதுபானத்துக்கு வேல்யூ உண்டாகும். அவ்வளவு நீண்ட கால ஸ்டோர்கள் சஹாபாக்களுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்ட அடுத்த கணம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. அனஸ், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய மதுபான பீப்பாய்களை, மதுபான கலங்களை எடுத்து மதீனாவுடைய பஜாரில் கொட்டுங்கள். அடுத்த கணம் கண்ணியவார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள இருந்த அத்துணை மதுபான கலங்களையும் பீப்பாய்களையும் எடுத்து பாதையில் கொட்ட ஆரம்பித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை சத்தியமாக நான் கூறுகிறேன், மதீனாவுடைய பஜார்ல நடந்து செல்ல ஆரம்பித்தோம். மதீனாவுடைய பஜார்ல நடந்து செல்ல ஆரம்பித்தோம். நம் கால் பாதங்களை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு மதீனாவுடைய பஜார்களில் மதுபானங்கள் ஓட ஆரம்பித்தன. படைத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளை. பல வருடங்கள் மதுவிலையும் போதையிலும் ஊழியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் இதை நாம் எந்த இரண்டாவது ஆப்ஷனும் கிடையாது. ஹராம் என்றால் ஹராம் தான், தடை என்றால் தடை தான். இதற்கு நாங்கள் இரண்டாவது ஆப்ஷனுக்கு போக மாட்டோம். கொட்டி வீசாங்கனியமார்களே, எனக்கு அண்மையில ஒரு வாலிபன் கால் பண்ணினாரு, ஹசரத், நான் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றேன். சில சந்தர்ப்பங்கள்ல
திங்ஸ் எடுத்து நாங்க உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணும் பொழுது வைன் கேசஸ் வந்துரும். லோரியில வைன் கேசஸ் வரும். நாங்க ஏனைய சாமான்கள் எடுக்கும் பொழுது அதை நாங்க எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்களில் ஸ்டோர் பண்றதுக்காக வேண்டிய வைன் பாட்டில்ஸ் கேசஸ்கள் வரும். அதை சுமந்து நானும் கொண்டு போய் ஸ்டோருக்குள்ள வைக்கணும். அதை கீப் பண்ணணும். ஹசரத், நாங்க செய்யக்கூடிய தொழில் ஹலாலான தொழில் தான். சில சந்தர்ப்பங்களில் அந்த மதுப்பான பாட்டில்களை எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. ஷரியத்துடைய சட்டம் என்னன்னு கேட்டாரு. கண்ணியமானவர்களே, அன்பு நபியவர்கள் 8 பேருக்கு சாபம் செய்திருக்கிறார்கள். அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அந்த 8 பேரில் மதுவையும் போதையும் பாவிக்கக்கூடிய மாத்திரமல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய மாத்திரமல்ல, பிசினஸ்ல ஈடுபடக்கூடிய மாத்திரமல்ல, மதுபானம் ட்ரக்கோடு தொடர்பான விடயங்களை சுமந்த ஒரு இடத்தில் அடுத்த இடத்திற்கு நாழ்த்தினாலும் அவன் இந்த சாபத்துக்கு உள்ளாகுவான். இந்த ஹதீஸ சொன்ன உடனே கோல வச்சாரு. அடிமகளே, 1 hour போகல, ரிட்டர்ன் கால் பண்ணி சொன்னார், ஹசரத் அந்த ஜொப்பை நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அந்த ஜொப்பை நான் ரிசைன் பண்ணிவிட்டேன். அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய நஜீஸான அசுத்தமான இந்த செயல்பாடுகளில் என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய தொழில், என்னுடைய வருமானங்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்க கூடாது. அதனுடைய ஒரு டொப் கூட செல்லக்கூடாது, ஒரு துளி கூட செல்லக்கூடாது என்ற விடயத்தில் சமூகத்தில் ஈமானிய உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்களே, இதெல்லாம் தாண்டி நாம் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். 2009 வருடம் தான் நாட்டில் இன்றைக்கு பயங்கரமான முறையில் தலைவெறித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஐஸ் என்ற போதைப் பொருள் நாட்டுக்குள் ஊடுருவ ஆரம்பிக்குது. 2009 வருடம் இந்த பொருளுக்கு, இந்த ஐஸுக்கு கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் என்பதாக அழைக்கப்படுகிறது, சயின்டிபிக்கல் நேம். கனிமர்களே, ஆரம்ப காலங்களில் மக்கள் பாவித்த போதை வஸ்துக்கள் இருக்கிறது அல்லவா, இயற்கையில் செடியாக தாவரங்களாக வளர்ந்து வந்தவைகள். கேஜி என்பது, கஞ்சா என்பது ஆரம்ப காலத்தில் அது மெடி பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்பட்டது, மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மிகைப்படுத்தப்பட்டு கேஜி என்ற கஞ்சா உருவாக்கப்படுது. அதே போல் கண்ணியமார்களே, ஒப்பியம் பபி என்று சொல்றது ஒரு செடி. அந்த செடி ஆரம்ப காலத்தில் அது லிக்கர், அது மதுவாக பயன்படுத்தப்படவில்லை, போதையாக பயன்படுத்தப்படவில்லை. அந்த செடி பின்னால காலத்தில் ஹெரோயினாக, அதே போல் மஃபின் என்ற போதை வஸ்துக்கள் உருவாக்கப்படுகிறது. எல்லாமே செடிகள் இருந்து. ஆனால் அண்மை காலமாக இன்று நம் சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள், கண்ணியமர்களே, இது ஒரு கெமிக்கல். மனிதனின் மூலமாக உருவாக்கப்பட்ட, ரசாயன ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல், மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை பயன்படுத்தித்தான் ஐஸ் என்ற போதைப் பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. செகண்ட் வாருடைய டைம்ல ஜெர்மனி போர்சஸ்க்கு இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் வழங்கப்பட்டது. அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. தூக்கம் வராது, உடம்பு ஆக்டிவ் ஆகிரும். கனிமகளே, அந்த ஐஸ் என்ற பதார்த்தத்துடைய, இந்த மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லக்கூடிய பதார்த்தத்தினுடைய ஃபோர்முலாவை பயன்படுத்தி பின்னால காலத்துல சமூகத்துல இந்த போதை பொருள் மார்க்கெட்டிங் பண்ணப்படுகிறது. 2015 வருஷத்துக்கு பின்னால நம் நாட்டில் இதனுடைய தாக்கம் மிகவும் ஆழமாக உருவானது, மார்க்கெட்டிங் பண்ணப்பட்டது. மாணவர்களுக்கு மத்தியில், கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகம் வரும் என்ற பெயரில், புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கு மத்தியில், நைட் ஒர்க் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த ஐஸ் போதை பொருள் விநியோகிக்கப்பட்டது. இது நீங்க பாவீங்க, அவளுக்கு ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். கனிமர்களே, சுப்ஹானல்லாஹ், இன்று ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்குது. எந்த மனிதன் இதற்கு அடிக்டடாக மாறுகிறானோ, இந்த போதைக்கு யார் அடிக்டடாக மாறுகிறானோ,
25 வயது வாலிபனுடைய தோற்றம் 70 வயது வயோதிபனுடைய தோற்றமாக மாறும். அவருடைய பற்கள் துண்டு துண்டாக உடைந்து கீழே விடும். அவருடைய சதைகள் தொங்க ஆரம்பிக்கும். இறுதியாக மெட்டம் பொட்டம் என்ற ஒரு டிசீஸ் வரும். இன்றைக்கு நாட்டினுடைய ஸ்டாட்டிக்ஸ் மன வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமான மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க இந்த ஐஸ் என்ற போதையில் பாவித்தவர்கள் தந்திருக்கிறாங்க. அவ்வளவு தாக்கம் கண்ணியமார்களே. காதலன் அவனும் ட்ரக்கு அடிக்டட் ஆகி அவன் காதலித்த பெண்ணையும் ட்ரக் கொடுத்து அடிக்டட் ஆகியிருக்கிறான். மானங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை இழந்து விட்டார்கள். எத்தனையோ பெண்கள் அவர்கள் மோசமான செயல்பாடுகளுக்குள்ளால் நுழைந்து விட்டார்கள். கண்ணியமார்களே, இந்த பயங்கரமான இந்த பாவத்தால 2 விடயம். முதலாவது பிசினஸ், 2வது அடிக்டர்ஸ். அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்கணும். கண்ணியமார்களே, உண்மையிலேயே இதையும் தாண்டி ஒரு விடயத்தை நாங்க சொல்லணும்டா, எந்த மனிதன் இந்த உலகத்துல போதையோடு மௌத்தாகிறானோ, கண்ணியமார்களே, போதையோடு மௌத்தாகிறானோ, அன்பு நபியுடைய தெள்ள தெளிவான ஹதீஸ், அவனுடைய ஜனாசாவை கொண்டு போய் கபரிஸ்தானத்தில் வைத்து விட்டால், கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி வைத்து விட்டால், கிப்லாவுடைய திசை அவனுடைய உடம்பை ஏற்றுக்கொள்ளாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், நான் சபதமாக கூறுகிறேன், என்னை கபரிஸ்தானத்தில் கொண்டு போய் கட்டுங்கள். ஒரு மனிதன் மதுக்கும் போதைக்கும் அடிமையாக மௌத்தாகினால், கிப்லாவுடைய திசை என்னுடைய உடம்பை நீங்கள் வைத்து விட்டு வாருங்கள், மறுபடியும் கபரை தோண்டி பாருங்கள், அந்த ஜனாசா கிப்லாவுடைய திசை இருக்காது. அல்லாஹ் அக்பர். ஒரு துளி என் உடம்புக்குள்ளால் போதை சென்று விட்டால், அன்பு நபியவர்கள் கூறினார்கள், 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். கியாமத்துடைய நாளையில் யார் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையான நிலைமையில் மரணம் வருகிறதோ, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் ஒரு குடிப்பானத்தை கொடுப்பான். அந்த குடிப்பானத்திற்கு கண்ணியமார்களே, சுப்ஹானல்லாஹ், நஹ்ருல் ஊத்தா என்பதாக அழைக்கப்படும். யா ரசூலல்லாஹ், நஹ்ருல் ஊத்தா என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? அன்பு நபியவர்கள் தெளிவுபடுத்தினாங்க, ஜினா செஞ்ச பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுடைய மறைவிடத்திலிருந்து வரக்கூடிய நஜீஸான தண்ணீர் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மதுக்கும் போதைக்கும் அடிமையானவனுக்கு அல்லாஹ் குடிப்பானமாக கியாமத்துடைய நாளையில் கொடுப்பான். அவ்வளவு எச்சரிக்கைகள் ஷரியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வளவு எச்சரிக்கைகள். இன்றைக்கு இது எங்களுக்கு பாவமாக கூட விளங்குறது இல்லை. கண்ணியமானவர்களே, நம் குழந்தைகளுக்கு இதை படித்துக் கொடுக்க வேண்டும். ஒருத்தன் சுப்ஹானல்லாஹ் மதுப்பானத்தை குடிச்சிட்டு வந்துட்டானண்டா, அதனுடைய அடையாளம் அவனுடைய உடம்பில் விளங்கும். இன்றைக்கு வாலிபர்கள் என்ன செய்யறாங்க என்று தாய் தந்தையர்களுக்கு தெரியாது. கல்வியை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கல்வி என்ற பெயரில் நம் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கல்வியோடு ஈமானை கொடுங்கள், கல்வியோடு தீனை கொடுங்கள், கல்வியோடு மார்க்கத்தை கொடுங்கள். இன்று எத்தனையோ பெண்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்றவர்கள் மானத்தை இழந்து முர்த்ததாக இருக்கிறாங்க. கல்வி என்ற பெயர்ல பிள்ளைகளுக்கு நாங்க மார்க்கத்தை கொடுக்கல, தீனை கொடுக்கல. ஒரு மஹல்லாவுக்கு போன உடனே, ஹசரத், எங்கட மஹல்லாவோட 3 பெண்கள் முன்னால தான் இருக்கிறாங்க, அவர்கள் முர்த்ததாக இருக்கிறாங்க. முர்த்தவர்கள் எந்த விதமான தீன் மார்க்கத்துடைய அறிவை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை. எதிர்கால சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான் என்ற விடயத்தை தவிர, ஸ்பிரிச்சுவல் சைடு, இதை தவிர வேற எந்த ஒன்றும் நம் எதிர்கால சமூகத்தை பாதுகாக்காது. கண்ணியமானவர்களே, எனவே என்னுடைய ஹுத்பாவுடைய சாராம்சமாக குறுகிய நேரமாக இருக்கிறதுனால, கண்ணியமானவர்களே, என்னோட கல்வில நாங்கள் இந்த விடயத்தை எடுப்போம். ஒவ்வொருவரும் வீட்டுக்குள்ளால் முயற்சி செய்வோம். நம் மகன், நம் பெண் குழந்தை சாதாரணமாகத்தான் இருக்கிறாள் என்று விட்டுவிடக் கூடாது. தீனுடைய பகுதியை, ஈமானுடைய பகுதியை, மார்க்கத்துடைய பகுதியை முதலாவது கொடுப்போம். அல்லாஹ் சிறந்த எதிர்கால சமூகத்தை நம் ஊர்களில் அல்லாஹ் உண்டாக்கி தருவான்.
வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசின விடயங்கள் அமல் செய்ய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்கள் மூலமாக எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். உடல் உறுப்புகளால் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். என்னோட பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். அவருடைய தொழில பரக்கத் செஞ்சிரு நாயனே. அவருடைய இல்முல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். நம் தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிரு நாயனே. நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துரு நாயனே. முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்துரு நாயனே. வாலிபர்களை பாதுகாத்துரு நாயனே. வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளை பாதுகாத்துரு நாயனே. தீனுடைய வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்து விட்டு எங்களை பாதுகாத்துரு நாயனே. கெட்ட மௌத்து விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மது போதை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். தொழுகை இல்லாதவனாக மௌத்தாக வச்சிராதே யா அல்லாஹ். மார்க்கம் இல்லாதவனாக மௌத்தாக வச்சிராதே யா அல்லாஹ். நோன்பு இல்லாதவனாக மௌத்தாக வச்சிராதே யா அல்லாஹ். குர்ஆனோடு மௌத்தாக ஒரு சந்தர்ப்பத்தை தா நாயனே. சுஜூதுல எங்களுக்கு மௌத்த தா யா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم بالبدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغواه. وعليكم بالصدق فإن الصدق يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه هو أرحم الراحمين. ولا تحب الدنيا فتكون من الخاسرين. ألا وإن اسمته زكاها فاتقوا وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. ودون فنبكم مجيب الداعين واستغفروا الضالين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ابن استجب لكم إن الذين استوسدوا جهنم داخرين. بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لكم سائر المسلمين فاستغفروا إنه لغفور رحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. وإن استقى الحديث كتاب الله وأوثق العرى كلمة التقوى. وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام. وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبي بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيدا شبابها الجنة الحسن والحسين وسيدتاه الجنة فاطمة وسيد الشهداء حمزة رضوان الله تعالى أجمعين. اللهم اغفر مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذ غرضا ونحب حبي أحبهم ومن أبغض بغضهم. وخير القرون قرني ثم الذين ثم الذين والسلطان ضل الله في الأرض. من أكرمه أكرمه الله ومن أهانه أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا ولخالدنا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم نصر محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذ محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله إن الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون. واذكروا الله ذكركم ودوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر. أقيموا للصلاة.